பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்களுக்கும் மற்றும் இருக்கக்கூடிய உரிமையான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லோரும் நம்பினோம். பல போராட்டங்கள், பல நிகழ்ச்சிகள், பல வன்முறைகள் ஏதோ நடந்தது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் மீட்டு தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் கொடுத்தார்களா? கொடுக்கவே இல்லை. பல மாநிலங்களில் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு மட்டும் அதை செயல்படுத்த முன்வரவில்லை. அதே போல அரசு 30-40 வருஷம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. 5 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு போறாங்க. எம்எல்ஏ எம்பி மந்திரிங்க அவங்களுக்கு ஓய்வூதியம். குதிரை வந்து கொல்லுனா வானான்னு, அது போல எம்எல்ஏ எம்பிகள் வானான்னு சொல்லுவாங்களா? அதனால பழைய ஊதியத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதோடு இல்லாமல் வேலை வாய்ப்பு டிஆர்பி எல்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த வேலை போடுறதுக்கு 10 வருஷம் ஆகி போகுது. அதுங்காட்டி கேஸை போட வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது நின்று போகுது. அதே போல் டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்க, அது போடுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகிப்படுது. இப்போ என்ன கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. அதே போல் வேலை வாய்ப்புகளில் ஊழலுக்கு பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறார்கள். ஆனால் அவர்கள் அலுவலகத்துக்கு வந்த பிறகு அவர்கள் ஊதியம் பெற்றுக்கொண்டார்கள் இல்லையா, வேலை வாய்ப்புகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டார், அதை நாம் வசூல் பண்ணி வேண்டும் என்று சொல்லி அலுவலர்கள் எந்த அலுவலகத்துக்கு போனாலும் சரி லஞ்சம் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இது லஞ்சம் 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 லாவண்யமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும். இந்த அன்புமணி அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் எப்படி உலக புகழ் பெற்றதாக இருக்கிறதோ அதே போல ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்வார் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய சிறிய சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.